மழை மெதுவாக சொட்டிக் கொண்டிருந்த அந்த இரவு சென்னையின் பழைய பகுதியில் உள்ள ஒரு தனிமையான அபார்ட்மெண்ட். அதன் பெயர் அபிராமி இல்லம். அந்த வீட்டில் வாழ்ந்தவன் அரவிந்த். வயது 28. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை. அமைதியானவன், அதிகம் பேசாதவன். ஆனால் அவனுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு இரவும் சரியாக 3 மணிக்கு அவன் விழித்துக் கொள்வான். அலாரம் இல்லை, கனவுகள் இல்லை, கண்கள் தானாக திறந்துவிடும். முதல் சில நாட்கள் அவன் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. வேலை சிரமம்தான் என்று மனசை சமாதானப்படுத்திக் கொண்டான். ஆனால் ஒரு நாள் முதல் அசம்பாவிதம். அன்று இரவு சரியாக 3 மணிக்கு அரவிந்த் விழித்தான். டிக் டிக் டிக். அந்த சத்தம் ஹாலில் இருந்த பழைய சுவர் கடிகாரம். அந்த கடிகாரம் 2 மாதங்களாகவே வேலை செய்யவில்லை. இது எப்படி என்று பதற்றத்துடன் எழுந்தான். கடிகாரத்தை பார்த்தான். அடுத்த நொடியே டொக் 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 3 முறை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அரவிந்தின் இதயம் வேகமாக துடித்தது. இந்த நேரத்துல யார் என்று மெதுவாக கதவுக்கு சென்றான். பீப்போலில் பார்த்தான். யாருமில்லை. கதவை திறந்ததும் தரையில் ஒரு காகிதம். அதில் ஒரே ஒரு வரி, நாளை இதே நேரத்தில் உண்மையை தெரிந்து கொள்வாய் என்று எழுதப்பட்டிருந்தது. அரவிந்தின் கை நடுங்கியது. அடுத்த நாள் முழுவதும் அவனால் வேலைக்குச் செல்ல முடியவில்லை. மனம் முழுக்க அந்த காகிதம்தான். இரவு வந்தது. மழை இன்னும் பலமாக பெய்தது. 3 மணிக்கு இந்த முறை அவன் விழித்தது மட்டுமல்ல, யாரோ மெதுவாக அவன் பெயரை அழைத்தார்கள். அவன் உறைந்தான். சத்தம் வந்த திசை படுக்கையறை கண்ணாடியை பார்த்தான். அதில் அவனுடைய முகமே. ஆனால் அந்த பிரதிபலிப்பு பேசிக் கொண்டிருந்தது. நீ நினைக்கிற மாதிரி இந்த வீடு காலி இல்ல. நீ மறந்த விஷயம் இன்னும் முடிவுக்கு வரல. அரவிந்த் கத்த முயன்றான். ஆனால் சத்தமே வரவில்லை. அடுத்த நொடியில் கண்ணாடி சாதாரணமாக மாறியது. தரையில் இன்னொரு காகிதம். 3வது மணிக்கு 3வது இரவு உண்மை வெளிவரும் என்று எழுதப்பட்டிருந்தது. அடுத்த நாள் 3 மணியானது. இந்த முறை அரவிந்த் ஓடவில்லை. பயந்தாலும் காத்திருந்தான். ஹாலில் இருந்த விளக்கு தானாக எரிந்தது. அங்கே ஒரு வயதான மனிதர் நின்றிருந்தார். அரவிந்த் அதிர்ந்தான். நீ யார் என்று அந்த வயதான மனிதரிடம் கேட்டான். அவர் மெதுவாகச் சொன்னார், நான் இந்த வீட்டின் முன்னாள் குடியிருப்பாளர். 5 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வீட்ல ஒரு கொலை நடந்தது. அரவிந்தின் நினைவுகள் திடீரென வெள்ளமாக வந்தது. அந்த இரவு மதுவில் மயங்கிய அவன். ஒரு சண்டை, ஒரு தள்ளல். அந்த மனிதர் படிக்கட்டிலிருந்து விழுந்து உயிரிழந்தார். பயத்தில் அரவிந்த் அதை விபத்து என்று மாற்றினான். மனசுக்குள் புதைத்து விட்டான். ஆனால் இந்த வீடு மறக்கவில்லை. அவர் கடைசியாகச் சொன்னார், நீ உண்மையை ஒத்துக்கொண்ட நாள்தான் இந்த 3வது மணி நிற்கும். அடுத்த நாள் அரவிந்த் போலீஸ் நிலையம் சென்றான். எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டான். அன்று இரவு கடிகாரம் 2:59 நின்றது. அன்று முதல் அரவிந்த் இரவு 3 மணிக்கு விழிக்கவே இல்லை. ஆனால் அபிராமி இல்லம் இன்னும் காலியாகவே இருக்கிறது. ஏனெனில் உண்மையை மறைக்கும் இடங்கள் ஒருபோதும் அமைதியாக இருப்பதில்லை.